மக்கள் கூட அறியாத இந்து கடவுள்களின் அற்புதங்கள் என்னென்னு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீரங்கம் கோவிலில் ஸ்ரீ ராமானுஜரின் உடல் 1000 வருடங்களாக கெடாமல் அப்படியே உள்ளது. அடுத்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை அருகே திருச்செந்தூர் சாலையில் உள்ள சிரட்டை பிள்ளையார் கோவிலில் விநாயகருக்கு விடலை போடும்போது சிரட்டையும் தேங்காயும் பிரிந்து சிதறுகிறது. அடுத்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் 72 டன் கல் கோபுர உச்சியில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு கருவறை குளிர்காலத்தில் வெப்பமாகவும் வெயில் காலத்தில் குளிராகவும் இருக்கிறது. அடுத்து தாராபுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் உள்ள இசைப்படிகளில் தட்டினால் சரிகம பதனிச என்ற இசை வருகிறது. அடுத்ததான் கடலுக்கு 3500 அடி உயரத்தில் வெள்ளையங்கிரி மலையில் சிவனின் பஞ்சவாத்திய ஒளி கேட்கிறது. அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கோட்டையூரில் 101 சாமிமலை குகையில் ஓரடி உயரம் கொண்ட கல்லாலான அகல் விளக்கில் இளநீர் விட்டு தீபமேற்றினால் பிரகாசமாக எரியும் அதிசயம் நடக்கிறது. அடுத்ததான் சென்னை வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோயிலில் தினமும் சூரிய ஒளி மூலவர் மீது விழுகிறது. காலை மதியம் மாலை என மும்முறை. அடுத்ததான் சுசீத்திரம் சிவன் கோயிலில் ஒரு சிற்பத்தின் காதில் குச்சியை நுழைத்தால் மறு காது வழியாக வருகிறது. அடுத்ததான் திருப்பூரில் உள்ள குண்டடம் வடுகநாத பைரவர் கோவிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை இந்த மாதத்தில் இந்தந்த வடிவத்தில் இந்த விதமான பொசிஷனில் இருக்கும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். அடுத்ததா செங்கம்பூரில் உள்ள ஸ்ரீ அனுபாம்பிகை உடனுரை ரிஷபேஸ்வரர் கோவிலில் ஆண்டுக்கு ஒரு முறை பங்குனி மாதம் 3ஆம் நாள் மாலை சூரிய அஸ்தமனத்தின் பொழுது நந்தியம் பெருமான் மீது சூரிய ஒளி விழும்போது அவர் தங்க நிறத்தில் ஜொலிப்பார். அடுத்ததான் வட சென்னையில் 5000 ஆண்டுகள் பழமையான வியாசர்பாடி ரவீஸ்வரர் சிவன் கோவிலில் 3 வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழுகிறது. அடுத்ததான் ஜெயங்கொண்டத்தில் உள்ளது கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் உள்ள கிணற்றிற்கு அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பம் இருக்கும். சிங்கத்தின் வாயில் ஒரு கதவு தென்படும். அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம். ஆனால் மேலே இருந்து பார்த்தால் நாம் குளிப்பது தெரியாது. அடுத்ததா ஈரோடு காங்கேயத்துக்கு அருகில் மணவிலாகம் சிவன் கோவில் குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மண்பானை நிறைய விபூதி தோன்றுகிறது. அடுத்ததா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பக்குளத்தில் மீன்கள் வளராது. அடுத்து சேலம் தாரமங்கலம் பெருமாள் கோவிலில் ஸ்ரீராமர் சிற்பம் இருக்கும் இடத்திலிருந்து வாலி சிற்பம் இருப்பதை பார்க்க முடியும். ஆனால் வாலி சிற்பம் இருக்கும் இடத்திலிருந்து ஸ்ரீராமரை பார்க்க முடியாத வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததான் சென்னை முகப்பேரில் கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் விளக்குகளை அணைத்துவிட்டால் பெருமாள் நம்மை நேரில் பார்ப்பது போல் இருக்கிறது. அடுத்ததான் தென்காசி அருகில் புளியங்குடியில் சுயம்பு நீரூற்றி வற்றி தண்ணீர் இல்லாமல் இருக்கும்போது பிரார்த்தனை செய்து பால் அல்லது இளநீர் விட்டால் மறுநாள் ஊற்றில் நீர் வந்து விடுகிறது. அடுத்ததான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து கிராமத்தில் பெரியசாமி கோவிலில் கோவிலுக்கு நேர்ந்து விடப்படும் பன்றி கொடை விழாவின் போது அங்குள்ள நீருள்ள தொட்டிக்குள் தலையை தானாகவே மூழ்கி இறந்து விடுகிறது. அடுத்ததான் குளித்தலை அருகில் ரத்னகிரி மலை மேல் காகங்கள் பறப்பதில்லை. அடுத்து தேனி அருகில் உள்ள சிவன் கோவிலில் அவரவர் உயரத்தில் சிவலிங்கம் காட்சி தருகிறது. அடுத்ததான் தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியபுரத்தில் அம்மன் கோவில் கொடை விழாவின் போது மண்பானையில் வைக்கப்படும் கத்தி சாமி கோவிலை வலம் வந்து சேரும் வரை செங்குத்தாக நிற்கிறது. அடுத்ததான் விருதுநகரில் மகான் திருப்புகழ் சாமி கோவில் திருவிழாவின் போது சுவாமிக்கு படைக்கப்பட்ட சாதத்தில் வேல் வைத்து பூஜை செய்கின்றனர். அதன்பின் எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் உணவு குறையாமல் வந்து கொண்டே இருக்கிறது. வேலை எடுத்தவுடன் குறைந்து காலியாகிவிடும். இதுபோல் உணவு தட்டாமல் வருவது அத்திரிமலையிலும் நடைபெறுகிறது. அடுத்ததா திருமந்திர நகர் தூத்துக்குடி மாவட்டம் சிவன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழாவின் போது தேர் ஓடும் ரதவீதி மட்டும் சுடுவதில்லை. அடுத்ததான் சென்னிமலை முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தயிர் புளிப்பதில்லை. அடுத்ததான் திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம் அருகில் கல்லுமடை திருநாகேஸ்வரமுடையார் கோவிலில் மீனாட்சி அம்மன் 2 மாதங்களுக்கு ஒரு முறை நிறம் மாறுகிறது. அடுத்ததா திருநெல்வேலி கடையநல்லூர் அருகில் சுந்தரேஸ்வரபுரம் சுந்தரேஸ்வரர் கோவிலில் பிரகாரத்தில் உள்ள விளக்குகளை அணைத்துவிட்டால் வெளியே உள்ள ஒளி மூலவர் மீது விழுவதை காணலாம். அடுத்ததான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிவராத்திரி அன்று கொதிக்கும் எண்ணெயில் கையை விட்டு வடை சுடுகிறார் ஒரு பாட்டி. அடுத்ததான் திருநெல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் பஞ்சவர்ணேஸ்வரர் சிவலிங்கம் 6 நாளிகைக்கு ஒரு வர்ணத்திற்கு மாறுகிறது. அடுத்ததான் காசியில் கருடன் பறப்பதில்லை, மாடு முட்டுவதில்லை, பிணம் எரிந்தால் நாற்றம் எடுப்பதில்லை, பூக்கள் மனம் வீசுவதில்லை. அடுத்ததான் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகில் கல்லுமலை திருநாகேஸ்வரமுடையார் கோவிலில் மீனாட்சி அம்மன் 2 மாதங்களுக்கு ஒரு முறை நிறம் மாறுகிறது.
அடுத்ததா திண்டுக்கல் அருகே திருமலைக்கேணி முருகன் கோவிலில் அருகருகே உள்ள தெய்வானை சுனையின் நீர் எப்போதும் குளிர்ந்த நீராகவும் வள்ளி சுனையின் நீர் இரவு பகல் எந்நேரமும் வெந்நீராகவும் இருக்கிறது. அடுத்ததான் திருக்கழுக்குன்றத்தில் தெப்பக்குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தோன்றுகிறது. சிவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை கழுகு உண்ணும் அதிசயமும் நடைபெறுகிறது. அடுத்து திருநாகேஸ்வரம் சிவன் கோவிலில் ராகு காலத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேக பால் நீல நிறம் ஆகிறது. அடுத்ததா சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் சூர சம்ஹாரத்திற்காக முருகன் அம்பிகையிடம் வேல் வாங்கும் போது முருகனின் திருமேனி முழுவதும் வியர்வை பெருகுகிறது. அர்ச்சகர் பட்டு துணியால் உச்சி எடுக்க துணி தொப்பலாக நனைந்து விடுகிறது. அடுத்ததா நாகர்கோவில் கேரளபுரம் சிவன் கோவிலில் உள்ள ஒரு விநாயகர் 6 மாத காலம் கருப்பாகவும் 6 மாதம் வெண்மை நிறமாகவும் காட்சி தருகிறார். அது சமயம் நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் கொடுக்கப்படும் மண் கருப்பாகவோ வெள்ளையாகவோ இருக்கிறது.